வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அப்படின்ற ஒரு பார்வையிலேயோ, அல்லது வேற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அது எல்லாத்தையுமே தாண்டி, ஒரு பெண்ணா மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்? பெண்கள் அப்படின்னு சொன்னால் தாய்மை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அதில் சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாமே நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் கல்வி. நமக்கு வந்து நாலேஜ் இஸ் பவர். கல்வி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வந்து எந்த உச்சத்தையும் தொட முடியும், எவ்வளோ உழைப்பாளியாக இருந்தீங்கனாலும். அப்போ கல்வி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அப்புறம் நம்ம எல்லாருமே பொருளாதாரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம் கேர்ள்ஸுக்கு. எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அது எல்லாத்துக்குமே மூல காரணம் கல்வி, அப்படி தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரணும். அடுத்தது நம்மளை நோக்கி நம்ம வந்துட்டு என்ன வேலை செஞ்சிட்ருக்குறோம், அதில் எப்படி நம்ம வந்துட்டு முன்னெடுத்து போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாம் பெண் சுதந்திரத்தை பற்றி எல்லாமே பேசினாங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு ஓட்டுரிமையில் வாங்கி கொடுத்தோம். அடுத்தது வந்துட்டு வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க, வேலைக்கு போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சுதந்திரம் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டு நமக்கு வந்து அப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு,